بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இன்றைய இந்த அமர்வுக்கு தலைவகிக்கும் வாவி நிறுவனத்தின் படிப்பாளர் கலாநிதி ஹாரிஸ் அவர்களே, ஜாமியா நலிகியாவின் பிரதி படிப்பாளர் ஷேக் தேசிய அகார் முகமது அவர்களே, பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நடைபெறுகின்ற இந்த செயலமர்விலே இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வரலாறு என்ற தொழிற்பொருளிலே சில கருத்துக்களை தெரிவிக்கும்படி நான் கேட்கப்பட்டேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு பிரச்சனையையும் உரிய முறையில் விளங்குவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, இனம் காண்பதற்கு வரலாற்று பின்னணி மிகவும் அவசியம். இன்று இலங்கை முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையிலே பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது என்பதை நாங்கள் அறிவோம். இந்த பிரச்சனைகள் சரியாக இனம் காணப்படவும் அவை தீர்க்கப்படவும் இந்த வரலாற்று பின்னணி அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டு முஸ்லிம்களின் கல்வி வரலாறு மிக விரிவாக சொன்னால் ஏறக்குறைய 100 ஆண்டுகளை உள்ளடக்கியுள்ளது. இலங்கை முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது. இந்த சமூகம் வணிக சமூகமாக இந்த நாட்டில் அறிமுகமாகி, இந்த நாட்டில் பரவலாக குடியேறி, இந்த நாட்டின் பிரஜைகளாக தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு வரலாற்றிலே இடம் பிடித்தார்கள். இலங்கை முஸ்லிம் சமூகம் நீண்ட காலமாக ஒரு வணிக சமூகமாக இருந்து இந்த நாட்டின் தேசிய வாழ்விற்கும் நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கும் பொருளாதார வளத்திற்கும் மிக உயர்ந்த பங்களிப்பை முஸ்லிம்கள் செய்தார்கள். காலம் காலமாக இலங்கை முஸ்லிம் சமூகம் ஒரு வணிக சமூகமாகத்தான் இனம் காணப்பட்டு வந்தது. அது ஒரு தவறான கருத்தல்ல என்று நான் நினைக்கின்றேன். இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் கிறிஸ்துக்கு பின் 505ஆம் ஆண்டு போர்த்துகீயர் வருகையோடும் 1658ஆம் ஆண்டு உள்ளாந்தரின் வருகையோடும் மிக சோதனை மிக்க காலகட்டத்தை எதிர்நோக்கியது. இந்த வெளிநாட்டு சக்திகள் இந்த நாட்டின் வணிகத்தை தங்கள் ஆதிக்கத்திற்கு கொண்டு வரவும், அதே நேரத்தில் அவர்கள் மதத்தை பிரசாரம் செய்யவும் மும்முனையாக ஈடுபட்டார்கள். இதற்கு முக்கியமாக இவர்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கினார்கள். போர்த்துகீயர் ஆட்சி காலப்பிரிவிலே ஆரம்பிக்கப்பட்ட அவர்களது பாடசாலைகளை முஸ்லிம்கள் புறக்கணித்தார்கள். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை நாங்கள் நோக்கும் போது, அவர்கள் குடியேறிய ஆரம்ப காலம் முதல் அவர்கள் இந்த நாட்டிலே தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த பிரதேசங்களெல்லாம் அவர்கள் குடியேறினார்களோ அந்த இடங்களெல்லாம் மஸ்ஜிதுகளை அமைத்துக் கொண்டார்கள். அந்த மஸ்ஜிதுகளை மையமாக வைத்து குத்தாப் என்று கூறக்கூடிய பாடசாலைகளை, குர்ஆன் மதரசாக்களை அமைத்துக் கொண்டார்கள். எனவே இந்த நாட்டின் முதலாவது முஸ்லிம் கல்வி நிறுவனமாக குத்தாபை நாங்கள் கருதலாம். இந்த நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட அரபு சிலாசனம் ஒன்று அப்பாசிய காலப்பிரிவிலே இந்த நாட்டு முஸ்லிம்கள் அப்பாசிய ஹலீஃபாவிற்கு தங்களுடைய சன்மார்க்க கடமைகளை அறிவு பெறுவதற்காக, அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு மார்க்க அறிஞரை அனுப்பும்படி கேட்டுக் கொண்டதாக குறிப்பிடுகின்றது. அந்த அறிஞர் அபு அல் பக்காயா என்றும் அந்த சிலாசனம் குறிப்பிடுகின்றது. எனவே கொழும்பில் அந்த காலப்பிரிவிலே முஸ்லிம்கள் குத்தாபுகளை வைத்திருந்தார்கள் என்பது இந்த வரலாற்று குறிப்புகளால் தெளிவாகின்றது. பிரிட்டிஷ் காலப்பிரிவிலே 1796 முதல் இந்த நாட்டில் ஆரம்பித்த பிரிட்டிஷ் காலப்பிரிவிலே அவர்கள் மிஷனரி பாடசாலைகளை நிறுவினார்கள். இந்த மிஷனரி பாடசாலைகளின் நோக்கம் ஆங்கில கல்வியை வழங்குவதும், இந்த ஆங்கில கல்வியை வழங்குவதன் மூலமாக கிறிஸ்தவ மதத்தை பிரசாரம் செய்வதாக இருந்தது.
எனவேதான் இந்த பாடசாலைகள் மிஷனரி ஸ்கூல்ஸ், மிஷனரி பாடசாலைகள் என்று அழைக்கப்பட்டன. முஸ்லிம்கள் இந்த மிஷனரி பாடசாலைகளிலே வழங்கப்பட்ட நவீன கல்வியை, ஆங்கில கல்வியை புறக்கணித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அவதானித்தார்கள், இந்த மிஷனரி பாடசாலைகளின் நோக்கம் கிறிஸ்தவம் ஆங்கில கல்வி மட்டுமல்ல, நவீன கல்வி மட்டுமல்ல, கிறிஸ்தவ மத பிரசாரமும் கூட என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே இந்த ஆங்கில கல்வியையும் நவீன கல்வியையும் முஸ்லிம்கள் புறக்கணித்தார்கள். 1881ஆம் ஆண்டு ஆனால் இந்த குத்தாபுகள் மூலமாக முஸ்லிம் சமூகத்திலே எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் உருவாகினார்கள். ஆனால் நவீன கல்வியை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. 1881 முதல் 1881ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட சனத்தொகை புள்ளிவிவர கணக்குப்படி முஸ்லிம் ஆண்களில் 32% பெண்களில் 2% எழுத வாசிக்க தெரிந்தனர். 1921ஆம் ஆண்டு கணக்குப்படி ஆண்களில் 47% பெண்களில் 6% எழுத்தறிவு பெற்றிருந்தனர். இந்த எழுத்தறிவோடு வாசிப்பறிவோடு முஸ்லிம்களுடைய கல்வி முடிவடைந்து விட்டது. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி சகாப்தத்தில் இந்த நாட்டின் முஸ்லிம் தலைவர்கள் நவீன கல்வியின் முக்கியத்துவத்தையும் ஆங்கில கல்வியின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தார்கள். ஏக காலப்பிரிவிலே சிங்கள சமூகமும் தமிழ் சமூகமும் இதனை உணர்ந்தது. சிங்கள சமூகத்திலே ஆங்கில கல்வியை பௌத்த சூழலில் வழங்குவதற்காக ஆனந்த கல்லூரி நிறுவப்பட்டது. முஸ்லிம்கள், இந்துக்கள், ஆறுமுகநாதர் போன்றவர்கள் சைவ சூழலின் அடிப்படையிலே ஆங்கில கல்வியை வழங்குவதற்கான நிறுவனங்களை உருவாக்கினார்கள். இதே காலப்பிரிவில் இந்த நாட்டின் முஸ்லிம் தலைவர்கள் ஆங்கில கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். ஆங்கில கல்வியை முஸ்லிம்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக இந்த நாட்டின் தேசிய வாழ்விலே இருந்து அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்ற உணர்வை அந்த முஸ்லிம் தலைவர்கள் பெற்றார்கள். குறிப்பாக சித்திரப்பை, ஐஎல்எம் அப்துல் அசீஸ் போன்றவர்கள் இந்த கருத்தை கொண்டார்கள். மிக தூர நோக்கோடு செயல்பட்ட சித்திரப்பை அவர்கள் முஸ்லிம் நேசன் என்று ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகை மூலமாக முஸ்லிம்கள் நவீன கல்வியை பெறுவதன் அவசியத்தையும் ஆங்கில மொழி அறிவை பெறுவதன் அவசியத்தையும் மிக ஆழமாக வலியுறுத்தினார்கள். இந்த இதே காலப்பிரிவில் எகிப்திலே இருந்து இந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட அரபி பாஷாவின் துணையும் ஆதரவும் சித்திரப்பைக்கு கிடைத்தது. இவர்களுடைய முயற்சியின் காரணமாக 1891ஆம் ஆண்டு கண்டியில் ஒரு பாடசாலை நிறுவப்பட்டது. 1892ஆம் ஆண்டு மருதான முகமதியன் பாய்ஸ் ஸ்கூல் என்ற பெயரிலே மருதானை முகம்மதிய ஆண் பாடசாலை நிறுவப்பட்டது. 1903ஆம் ஆண்டு 7 முகம்மதிய ஆண் பாடசாலைகள் நிறுவப்பட்டன. முஸ்லிம் ஸ்கூல் என்பதற்கு முகமதன் ஸ்கூல் என்ற பெயரைத்தான் அன்று கொடுத்தார்கள். இஸ்லாம், அரபு ஆகிய இரு பாடங்களையும் போதிக்கும் பாடசாலைகள் முகமதன் ஸ்கூல், முகம்மதிய பாடசாலைகள் என்று அழைக்கப்பட்டன. உணவி நன்கொடை பெறும் இந்த பாடசாலைகள் ஜாகிரா மட்டுமே கால வளர்ச்சியில் முன்னேறியது. மருதானை முகம்மதிய ஆங்கில பாடசாலை என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பாடசாலை 1913ஆம் ஆண்டு சாஹிரா கல்லூரி என பெயர் சூட்டப்பட்டது. ஏறக்குறைய 108 ஆண்டுகள் அந்த கல்வி சாஹிராவின் கல்வி பணி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இலங்கை முஸ்லிம் இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக இலங்கை முஸ்லிம் கல்வி வளர்ச்சியில் முக்கிய காலகட்டங்களாக 3 முப்பெரும் காலகட்டங்களை நாங்கள் இனங்காண முடிகின்றன. முதலாவதாக கண்ணங்கராவுடைய காலப்பிரிவு. தொழுவூர் அரசியல் யாப்பின் கீழ் நிறுவப்பட்ட அரச சபையின் கல்வி குழுவுக்கு தலைவராக இருந்த CWW கண்ணங்கரா அவர்கள் 1931ஆம் ஆண்டுக்கும் 47ஆம் ஆண்டுக்கும் இடையில் இந்த பொறுப்பை வகித்தார்கள். CWW கண்ணங்கரா இந்த நாட்டின் கல்வி வளர்ச்சியில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அவரது காலப்பிரிவில் தான் இலவச கல்வி வழங்கப்பட்டது. சென்ட்ரல் ஸ்கூல் என்ற பெயரிலே மத்திய பாடசாலைகள் நிறுவப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இக்கால பிரிவில் முஸ்லிம் தலைவர்களாக விளங்கிய ARI ராசிக்,
பிற்காலத்தில் ராதிக் ஃபரீத் என்று அறிமுகமாகியவர், டிபி ஜாயா ஆகிய இருவரும் நாடு முழுவதும் பயணம் செய்து கல்வியின் முக்கியத்துவத்தை முஸ்லிம் சமூகத்திற்கு விளக்கினார்கள். சர் ராதிக் அவர்கள் பயணம் செய்த இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு கட்டடத்தை எடுத்து அதனை முஸ்லிம் பாடசாலையாக மாற்றி முஸ்லிம் பாடசாலைகளை அவர்கள் நிறுவினார்கள். இவ்வாறு 250க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் நிறுவப்பட்டன. இக்கால பிரிவில் முஸ்லிம் பிரதேசங்களில் இருமொழி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. கண்ணங்கராவின் காலப்பிரிவில் சகல மாவட்டங்களில் எல்லா வசதிகளையும் கொண்ட மத்திய கல்லூரிகள் அமைக்கப்பட்டன. இது உண்மையில் CWW கண்ணங்கரா இந்த நாட்டில் பொதுமக்கள் மயப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட ஒரு பெரும் முயற்சி என்று நாங்கள் கருதலாம். சகல மாவட்டங்களிலும் எல்லா வசதிகளையும் கொண்ட இந்த மத்திய கல்லூரிகள் மூலமாக நிறைய பட்டதார் மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசம் பெறவும் எதிர்காலத்தில் மிக உயர்ந்த பதவிகள் பெறவும் வாய்ப்பு ஏற்பட்டது. 54 மத்திய கல்லூரிகள் மூலம் 1960ஆம் ஆண்டு முதல் பல்கலைக்கழக பிரவேசம் பெற்றார்கள் மாணவர்கள். முஸ்லிம் மாணவர்களின் நலன் கருதி காத்தான்குடி, எருக்களம்பிட்டி, அழுக்கம ஆகிய இடங்களில் மத்திய கல்லூரிகள் சென்ட்ரல் ஸ்கூல்ஸ் நிறுவப்பட்டன. இந்த காலப்பிரிவில் தான் முஸ்லிம்கள் மத்தியில் பயிற்றப்பட்ட ஆசிரியர் பரம்பரை ஒன்று உருவாகியது. அட்டாளச்சேரி, அழுக்கம ஆசிரியர் கலாசாலைகள் தமிழ் மொழி மூலம் பாடப்போதனை போற்றும் ஆசிரியர் கலாசாலைகளாக அமைக்கப்பட்டன. காலப்பிரிவில் அட்டாளச்சேரி ஆண்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையாகவும், தர்காட்டவுன் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையாகவும் மாறியது. 1939ஆம் ஆண்டு இலவச கல்வி சட்டம் சமய கல்விக்கு ஊக்குவித்தது. இக்காலப்பிரிவில் தான் மதரசாவின் சான்றிதழ் அங்கீகாரம் பெற்றது. முஸ்லிம் பாடசாலைகளில் அரபு இஸ்லாமிய பாட போதனைக்காக மௌலவி ஆசிரியர்கள் நியமனம் பெற்றார்கள். கண்ணங்கராவின் காலத்தை தொடர்ந்து தகநாயக்கா அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலம் மிகவும் முக்கியமானது. கல்வி அமைச்சராக இருந்த தகநாயக்கா அவர்கள் 1956ஆம் ஆண்டுக்கும் 59 இடையில் பாரிய முன்னேற்றத்தை கல்வித்துறையில் ஏற்படுத்தினார். இந்த காலப்பிரிவில் முஸ்லிம்களுடைய கல்வி உந்துதலுக்கு, வளர்ச்சிக்கு மிக தூண்டுதலாக அமைந்தவர் CWW தகநாயக்கா அவர்கள். பெருந்தொகையான GCE சாதாரண தரத்தில் குறிப்பிட்ட தகைமகளுடன் சித்தியங்கிய ஆசிரியர்கள் இவரது காலத்தில் ஆசிரியர் நியமனம் பெற்றார்கள். பெருந்தொகையான பெண்கள் ஆசிரியர் நியமனம் பெற்றார்கள். 5 பாடங்களில் சித்தி அடைந்த பெண்கள் கூட ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள். 1946ஆம் ஆண்டு சோல்பரி அறிக்கை கல்வியில் பின்தங்கிய சமூகங்களாக இந்த நாட்டில் மலைநாட்டு சமூகத்தை சிங்களவர்களையும் முஸ்லிம்களையும் குறிப்பிட்டது. இது மிகவும் மிகவும் அவதானிக்கப்பட வேண்டிய விஷயமாகும். 1946ஆம் ஆண்டு சோல்பரி அறிக்கை கல்வியில் பின்தங்கிய சமூகங்களாக மலைநாட்டு சிங்களவர்களையும் முஸ்லிம்களையும் குறிப்பிட்டது. இக்குறையை நிவர்த்தி செய்வதே கண்ணங்கரா, தகநாயக்கா, மதியுதீன் மஹ்மூத் போன்றவர்கள் இந்த சமூகங்களுக்கு சலுகைகளை கல்வித்துறையில் வழங்கினார்கள். தகநாயக்காவின் காலப்பிரிவிலேயே முஸ்லிம் பாடசாலை என்ற தனிப்பிரிவு கொண்ட பாடசாலை தோற்றம் பெற்றது. 51% முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பெறும் பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் என இனம் காணப்பட்டன. இதுவும் முஸ்லிம் கல்வித்துறையிலே வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். முஸ்லிம் பாடசாலைகள் என்ற தனிப்பட்ட பாடசாலைகள் தகநாயக்காவின் காலப்பிரிவில் தோற்றம் பெற்றது. 51% முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பெறும் பாடசாலைகள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. இந்த பாடசாலைகளில் முஸ்லிம்களுக்குரிய விசேட சீருடை, தனிப்பட்ட விடுமுறை அமைப்பு ஆகியன அறிமுகப்படுத்தப்பட்டது. இக்காலப்பிரிவிலேயே, அதாவது தகநாயக்காவின் காலப்பிரிவிலேயே பெருந்தொகையான முஸ்லிம் மகா வித்தியாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அடுத்ததாக முஸ்லிம் கல்வித்துறையில் மிக முக்கியமான காலகட்டம் மதியுதீன் மஹ்மூத் அவர்கள் கல்வி அமைச்சராக பணிபுரிந்த காலத்தில். மதியுதீன் மஹ்மூத் அவர்கள் 1960க்கும் 63க்கும் இடையிலும்
1970க்கும் 77க்கும் இடையிலும் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கல்வி அமைச்சராக கடமையாற்றினார்கள். இந்த நாட்டில் மிக அதிக காலம் கல்வி அமைச்சராக பணியாற்றிய பெருமை கலாநிதி வதீதி மஹ்மூத் அவர்களை சார்ந்தனர். அவருடைய காலப்பிரிவிலே முஸ்லிம் கல்வி மகத்தான ஒரு வளர்ச்சியை கண்டது. ஆசிரிய நியமனத்திலே விகிதாசார முறையை கலாநிதி வதீதி மஹ்மூத் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். சிங்களவர்கள் 80%, தமிழர்களில் 12%, முஸ்லிம்களில் 8% விகிதாசாரப்படி ஆசிரியர்களாக நியமனம் பெற்றார்கள். அட்டாளச்சேனை அழுத்தம ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் மிக வளர்ச்சியை கண்டு அபிவிருத்தி செய்யப்பட்டன. இஸ்லாமிய இலக்கியம் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்னர் இலக்கியம், தமிழ் இலக்கியம் என்ற அந்த பாடத்திலே ஹிந்துக்களுடைய மதம் சார்ந்த இலக்கிய நூல்கள் தான் அதிகமாக காணப்பட்டது. கலாநிதி வதீதி மஹ்மூத் அவர்கள் காலத்திலே தமிழ் இலக்கியத்தை 2ஆக பிரித்து ஆ பிரிவு, ஆவண்ணா பிரிவு என்று பிரித்து ஆவண்ணா பிரிவிலே இஸ்லாமிய இலக்கியம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய பாடங்கள் உயர்தர பரீட்சைக்குரிய பாடங்களாக இக்காலத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் பரீட்சையை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். முஸ்லிம் பாடசாலைகளின் வளங்கள் அதிகரிக்கப்பட்டன. பெண்களின் கல்வி முன்னேற்றத்தில் மிக கரிசனை காட்டப்பட்டது. வதீதி மஹ்மூதுடைய காலத்திலேயே கல்வி சேவையில் முஸ்லிம்கள் தமது உரிய இடத்தை பெற்றார். அதற்கு முன்னர் இலங்கை கல்வி சேவையில் முஸ்லிம்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை. பெருமளவு பட்டதாரிகள் கல்வி அதிகாரிகளாக வதீதி மஹ்மூத் அவருடைய காலத்திலே நியமனம் பெற்றார்கள். பல்கலைக்கழக கல்வியை நாங்கள் எடுத்து நோக்கும்போது 1942க்கும் 65க்கும் வரையிலான பல்கலைக்கழக அனுமதி புள்ளி விவரங்கள் முஸ்லிம்கள் உயர்கல்வித்துறையில் பின்தங்கி இருப்பதை காட்டுகின்றன. 1942க்கும் 1965க்கும் இடையிலான பல்கலைக்கழக அனுமதி புள்ளி விவரங்கள் முஸ்லிம்கள் உயர்கல்வித்துறையில் பின்தங்கியதை காட்டுகின்றன. 1970 முதல் 80 வரை பல்கலைக்கழக அனுமதியை நோக்கும்போது இதே நிலையை நாம் அவதானிக்க முடிகின்றது. இந்த காலப்பிரிவில் தான் 1981ஆம் ஆண்டு இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம் தோற்றம் பெற்றது. மர்ஹூம் அல்ஹாஜ் நலீம் அவர்கள் இந்த இயக்கத்தை எங்களது ஆலோசனையின் பேரில் ஆரம்பித்து வைத்தார்கள். இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம் என்று கூறும்போது கல்வியின் மூலமாக முஸ்லிம் சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது அதன் அடிப்படை நோக்கமாக அமைந்தது. கல்வியின் மூலம் சமூக மறுமலர்ச்சி என்பதே அதன் கோஷமாக அமைந்தது. முஸ்லிம் மாணவர்கள் உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழக பிரவேசத்தில் பின்னடைவதற்கு காரணங்களை இந்த இயக்கம் இனங்கண்டது. முதலாவதாக முஸ்லிம் பாடசாலைகளில் உயர்கல்விக்கான, குறிப்பாக விஞ்ஞான கல்விக்கான வசதிகள் காணப்படாமல், விஞ்ஞான ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆய்வுகூட வசதியின்மை, வசதியற்ற நிலை காரணமாக உயர்கல்வியை தொடர முடியாத மாணவர்கள் ஆகிய பிரச்சனைகள் முஸ்லிம்களின் உயர்கல்வியை பாதிக்கும் அடிப்படை பிரச்சனைகளாக காணப்பட்டன. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பின்வரும் செயல்பாடுகள் முன்வைக்கப்பட்டது. முஸ்லிம் கல்வியை பொறுத்தவரை, உயர்கல்வியை பொறுத்தவரையில் முஸ்லிம் பாடசாலைகளில், குறிப்பாக விஞ்ஞான கல்வியை பொறுத்தவரையில் விஞ்ஞான பாடங்கள் அனைத்தையும் ஏக காலத்தில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கவில்லை. ஒரு பாடசாலையில் பௌதீகம் கற்பிக்கும் ஆசிரியர் இருப்பார், இன்னொரு பாடசாலையில் கணிதம் கற்பிக்கும் ஆசிரியர் இருப்பார். இப்படியாக விஞ்ஞான ஆசிரியர்கள் சிலர் இருந்தார்கள். ஒரே பாடசாலையிலே எல்லா விஞ்ஞான பாடங்களையும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கவில்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம் ஒரு திட்டத்தை வகுத்தது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள ஆசிரியர்களின் வளங்களை ஒன்று திரட்டி, அத்தனை விஞ்ஞான ஆசிரியர்களின் வளங்களை ஒன்று திரட்டி வார இறுதி வகுப்புகளை நடத்துவது. அந்த வார இறுதி வகுப்புகளிலே மாணவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஆசிரியர்களுடைய வளங்களை பயன்படுத்தி விஞ்ஞான கல்வியை வழங்குவது. இது உண்மையில் இலங்கையில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றது.
கல்வி பொதுத்தராதர உயர் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் 46 மத்திய நிலையங்களில் நடத்தப்பட்டது. 1983ஆம் ஆண்டு முதல் முஸ்லிம் மாணவர்களின் உயர் கல்வியில் இது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த வகுப்புகளை தொடர்ந்து பல்கலைக்கழக பிரவேசம் அதிகரித்தது. 1983ஆம் ஆண்டு 46 உயர்தர வகுப்புகள் இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கத்தால் நடத்தப்பட்டன. 1983ஆம் ஆண்டு வரை பல்கலைக்கழகத்தில் பிரவேசம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 3.7 இருந்தது. 1984இல் அது 5.5 அதிகரித்தது. இந்த அதிகரிப்பிற்கு முக்கியமாக காரணமாக இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம் மாவட்டங்களோடு நடத்திய இந்த விஞ்ஞான வகுப்புகள் பெரும் பங்களிப்பை செய்தது. 1983ஆம் ஆண்டு அம்பாறை, மட்டக்களப்பு, கண்டை, கேகாலை, மன்னார், மாத்தளை, புத்தளம், திரிகோணமலை ஆகிய மாவட்டங்களில் வகுப்புகள் நடைபெற்றன. 1984ஆம் ஆண்டு மாத்தளை, குருணாகலை, களுத்துறை, காலி, கம்பஹா, கொழும்பு, பதுளை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இது விஸ்தரிக்கப்பட்டது. இவ்வகுப்புகள் 1987ஆம் ஆண்டு வரை வகுப்புகள் தொடர்ந்தது. 1987 முதல் 88ஆம் ஆண்டு வரை 514 முஸ்லிம் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் பல்வேறு கற்கை நிலைகளிலும் பிரவேசம் பெற்றது மட்டுமன்றி முதல் தடவையாக முஸ்லிம் மாணவர்களின் எண்ணிக்கை அவர்களுடைய இன விகிதாசாரத்தில் அதிகமாக அமைந்தது. முஸ்லிம்களின் இன விகிதாசாரம் 7.14% ஆக இருக்க 8.7 விகிதாசார அடிப்படையில் அவர்களது பல்கலைக்கழக அனுமதி பெற்றார்கள். வரலாற்றில் முதல் முறையாக முஸ்லிம்களுடைய சனத்தொகையின் இன விகிதாசாரத்தை அதிகமாக அவர்களுடைய பல்கலைக்கழக அனுமதி இருந்தது. இதுவே முதல் தடவையாகும். இதற்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் பங்களிப்பு மிக காத்திரமானது. அது மட்டுமன்றி வசதியற்ற மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக புதுமை பரிசு திட்டத்தை 1981ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி இயக்கம் அறிமுகப்படுத்தியது. மறுமலர்ச்சி இயக்கத்தின் வாராத வகுப்புகளும் புதுமை பரிசு திட்டமும் முஸ்லிம்கள் உயர்கல்வியில் மிக பெரும் பங்களிப்பை செய்தது. அடுத்து இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய கல்வி வரலாற்றிலேயே முக்கியமான நிகழ்வு 1992ஆம் ஆண்டு இக்ரா தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு பிரவேசம் பெறாத மாணவர்கள் மிகவும் தடுமாற்ற நிலையில் இருந்தார்கள். சிலர் அவருடைய கல்வியையே நடுவில் விட்டுவிட்டார்கள். சிலர் ஜெர்மன் டெக்னிக்கல் காலேஜ் போன்ற தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் தேசிய தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பிரவேசம் பெற முயன்றார்கள். மிகவும் சொற்ப அறிஞர்களே அந்த தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு அனுமதி பெற்றார்கள். இந்த நிலையிலே முஸ்லிம்களுக்கு தொழில்நுட்ப கல்வித்துறையில் ஒரு தூண்டுதலை, அதற்கான வசதிகளை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்தியாவிலே உள்ள ஜமியத்துல் உலமா ஹைரியா இக்ரா சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு 1992ஆம் ஆண்டு இக்ரா தொழில்நுட்ப கல்லூரி இந்த நாட்டில் நிறுவப்பட்டது. உண்மையில் இந்த இக்ரா தொழில்நுட்ப கல்லூரிக்கு பிறகு நிறைய மாணவர்கள் அதனால் பலன் பெற்று இன்று வெளிநாடுகளில் தொழில் புரிந்து நிறைய முஸ்லிம் குடும்பங்களின் பொருளாதார நிலையின் உயர்ச்சிக்கு அவர்கள் சிறந்த பங்களிப்பை செய்கின்றார்கள். இலங்கை முஸ்லிம் கல்வி பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது. முஸ்லிம் கல்வியில் காணப்படுகின்ற குறைபாடுகளை இனங்கண்டு நிவர்த்தி செய்வதற்காக ஜனாதிபதியின் பணிப்புரையின் பெயரில் கல்வி அமைச்சு 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு குழுவை நியமித்தது. முன்னாள் தென்கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஏடி ஹுசைன் இஸ்மாயில், கல்விமான் SHM ஜமீல், தேசபந்து திருமதி ஜசீமா இஸ்மாயில் ஆகிய மூவர்களையும் உள்ளடக்கிய ஜனாதிபதியின் சிபார்சின் பேரில் கல்வி அமைச்சர் அவர்கள் நியமித்த இந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. பாடசாலை கல்வியை முஸ்லிம் பாடசாலை கல்வியை துரித கல்வியில் முன்னேற்றுவதற்கு 40 நிலத்துறைகள் இந்த அறிக்கையில் செய்யப்பட்டுள்ளது. ரிப்போர்ட் on issues related to education of the Muslim community in Sri Lanka என்ற பெயரில் இந்த அமைந்துள்ள இந்த அறிக்கை இப்போது கல்வி அமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த அறிக்கை மிகவும் பயனுள்ள ஆய்வுகளை கொண்டுள்ளது. முஸ்லிம் சமூகம் இன்று எதிர்நோக்குகின்ற கல்வி பிரச்சனைகளை இனங்கண்டுள்ளது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் முன்வைத்துள்ளார். இங்கு ஜனாப் பாவா அவர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம் கல்வி மகாநாட்டின் செயலாளர்.
இவர்களெல்லாம் முயன்று இந்த அறிக்கையை சிறப்பாக சமர்ப்பித்துள்ளார்கள். ஆனால் இங்கு நாங்கள் முஸ்லிம் சமூகத்தின் கல்வி வரலாறு பற்றி நான் பேசினேன். ஏனென்றால் இந்த பின்னணி எங்களுக்கு மிகவும் முக்கியம். நாங்கள் எப்படி எங்களுடைய வரலாறு ஆரம்பமாகியது, ஆரம்ப கல்வி எப்படி குத்தாபுகளோடு நாங்கள் மட்டுப்படுத்தியிருந்தது, எப்படி முஸ்லிம் பாடசாலைகள் அமைப்பு தோன்றியது, அந்த முஸ்லிம் பாடசாலைகள் என்ற அமைப்பு எப்படி தனிப்பட்ட சிறப்பம்சங்களை கூட தனிப்பட்ட பாடசாலை காலகட்டத்தில் வளர்ச்சி அடைந்தது, எவ்வாறு கால வளர்ச்சியில் வந்த முக்கியமான அமைச்சர்கள் எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் கல்வியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த கல்வி வளர்ச்சியிலே சில முக்கியமான காலகட்டங்களை நாங்கள் பார்த்தோம். இறுதியாக முஸ்லிம்களுடைய கல்வி வரலாற்று நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுதான் அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் நியமித்த இந்த கல்விக்குழு ரிப்போர்ட் ஆஃப் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஆஃப் முஸ்லிம் கம்யூனிட்டி இன் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் 40 ரெக்கமெண்டேஷன் 40 விருதுரைகளை இந்த ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. ஆனால் சமூகத்தின் பிரச்சனைகளை பற்றி பேசுவது, அந்த பிரச்சனைகளின் வரலாறு பற்றி விளக்குவது, பிரச்சனைகளை இனங்காண்பது என்பது நான் நினைக்கின்றேன் நிறைய நடந்துவிட்டது. இப்போது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, இலங்கை முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய செல்வாக்கையும் அவர்களுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்துதான் இதை செய்யப்பட வேண்டும். கல்வித்துறை சார்ந்தவர்கள் அல்லது ஆய்வாளர்கள், புலமைவாதிகள் அவர்களால் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. ஏனெனில் அவருடைய கையிலே அரசியல் அதிகாரம் இல்லை, பொலிட்டிக்கல் பவர் அவருடைய கையிலே இல்லை. எனவே அவர்களால் செய்ய முடிந்தது அறிவுத்துறையில் அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி முஸ்லிம்களுடைய கல்வி பற்றிய வரலாற்று நோக்கும், கல்வி பிரச்சனைகளை இனங்காணுதல் ஆகியவை போன்ற முக்கியமான பணிகளை அவர்களால் செய்ய முடியும். ஆனால் பிரச்சனைகளை இனங்கண்டு இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்ற ஆலோசனைகள் வழங்கப்பட்ட பின்னர் இந்த ஆலோசனைகளை செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக அரசியல் பலம் மிகவும் அவசியம். எனவே இன்றைய முஸ்லிம் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் பொறுப்பு மிகவும் மகத்தானது. இலங்கை முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற இந்த கல்வி பிரச்சனையின் சில முக்கியமான அம்சங்களை முஸ்லிம் பாடசாலைகளில் ஆசிரியர் வள பற்றாக்குறை, முஸ்லிம் பாடசாலைகளில் விஞ்ஞான ஆசிரியர் வளம் பற்றாக்குறை, கட்டட வசதியின்மை போன்ற இத்தகைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிச்சயமாக அரசியல்வாதிகளுடைய அழுத்தம், அவருடைய செல்வாக்கு, அவருடைய முயற்சி மிகவும் அவசியம். அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் அதே நேரத்தில் மௌலவி ஆசிரியர்கள் நியமனம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த ரிப்போர்ட் அதையும் வலியுறுத்துகின்றது. நீண்ட காலமாக மௌலவி ஆசிரியர்கள் நியமனம் பெறவில்லை. எனவே உண்மையில் இந்த ரிப்போர்ட், இந்த பாடசாலை கல்வி பற்றிய இந்த அறிக்கை மிகவும் சிறப்பான அறிக்கை. மிக அழகாக பிரச்சனைகளை ஆராய்ந்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான 40 ரெக்கமெண்டேஷன்ஸ் 40 விதந்துரைகளை இந்த ரிப்போர்ட் வழங்கியிருக்கின்றது. இந்த விதந்துரைகள் உரிய முறையில் அமுல் நடத்தப்பட்டால் நிச்சயமாக முஸ்லிம் கல்வியில் கணிசமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு ஒரு கணிசமான வளர்ச்சியையும் நாங்கள் அடைய முடியும். அது இந்த நாட்டின் அரசியல் தலைமையின் கையில் உள்ளது என்று கூறி வாக்கர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என் பேச்சை முடிக்கிறேன்.